அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை டியர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog கொண்டு வந்திருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய மேரேஜ் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடிடுறாங்க, இல்லை வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட டைம் இல்லை, நம்ம பேசினாலே சண்டை வருது, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதாவது உங்கள் ஹஸ்பண்டை உங்கள் கைக்குள்ளே எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற இது விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்து பாட்டிங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கேட்டிருப்போம். ஸோ எப்போவுமே புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு தப்பான ஒரு இதுவாக பார்ப்பாங்க நிறைய பேர். அதாவது ஃபேமிலி கூட சேர விடக்கூடாது, யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர விடக்கூடாது, அப்போ தான் வந்து நம்ம கண்டித்து வச்சுக்கணும், நம்ம மிரட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த ஒய்ஃபை பார்த்தாலே பிச்சின்னு ஓடுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைக்கான ரீசன் வந்து ஃபஸ்ட்டு இது தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன வந்து ஐடியாஸ் தரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக மாறிடும். மாஷாஅல்லாஹ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்கிறது எல்லாமே கேட்பார். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் கோவப்பட்டேன்னா அவர் குழந்தையா மாறிடுவார். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது எனக்கு தேவை அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என் மேலே வச்சுருக்கிற பாசம் மட்டும் இல்லை, நான் அவருக்கு கூட எந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னும் இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆம்பளைங்களுக்கு பிடிக்காத விஷயம், நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிஷன் போடக்கூடாது. நீங்கள் இங்கே போகக்கூடாது, நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேரக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆர்டர் போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்காமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எந்த விதமான ஆர்டர் போடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ நாம் வந்து ஒய்ஃப் அப்படின்றது விட்டுட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து எந்த மாதிரி எல்லோரும் ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோமோ, அதே மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகணுன்னு நினைக்கிறாங்களா, கண்டிஷன் போடுறது, மிரட்டுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பட் சீக்கிரமாக வந்துடுங்க, இந்த மாதிரி சொல்கிறதும் சரி. அதாவது நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், நான் என்ன பண்ணாலும் அவங்க எல்லாம் கேட்குறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான தீர்வும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க. அவங்க எங்கேயாவது போகிறேன்றாங்களா, நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தாதீங்க, கண்டிஷன் பண்ணாதீங்க. ஒரு தடவை போகிறேன்னு சொன்னால் விட்டுடுங்க, போயிட்டு வரட்டும். நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோவப்படாமல் எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலையை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லாமல், இல்லைங்க இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு வந்து லோன்லியாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் கூட இருங்க, நீங்கள் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்டிப்பாக நீங்கள் போயிடுங்க, நீங்கள் அந்த மாதிரி வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்மளை தடுக்கிற ஆள் கிடையாது இவங்க, நம்மளை போக வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றப்போ, ரீசன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ புரிஞ்சிக்காத ஹஸ்பண்ட்ஸும் இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்கள வந்து டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார். ஸோ அவரெல்லாம் வந்து எங்கள் அம்மா எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருப்பார். ஸோ அவங்களுக்கும் வந்து எங்கள் அம்மா எந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா சொல் பேச்சு கண்டிப்பாக கேட்பார். ஸோ அதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து முதல்ல அவருக்கு ஏதாவது பசிக்கிற டைமில் பசிக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அவருக்கு பசிக்கிறப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நான் கண்டிப்பாக அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமைப்பேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஈரல் இதெல்லாம் ரொம்ப நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ கடைக்கு போய்ட்டு வாங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஈரல் அண்ட் கீ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வந்து செஞ்சுன்னு இருக்கிறேன். அண்ட் வந்து நம்ம வந்து ருசிச்சு சமைச்சு போட்டாலும் அவங்க வந்து லைக் பண்ணுறதில்ல, வெளியே சாப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்றது கூட இருக்கும். பட் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிட்டு வாங்க. இந்த பாருங்கள், ஆனால் அவங்க சாப்பிடல, நான் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஐயோ நான் உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் புலம்பாமல், சரிங்க நான் உங்களுக்காக தான் பண்ணேன், நீங்கள் சாப்பிட்லையா, சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கும் பசி இல்லை அப்படின்ற ஒரு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப பாசமாக சொல்லுங்கள். நான் வந்து என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொன்னாருன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அப்படியா நீ சாப்பிட்லையா அப்படின்றாரு. இல்லை எனக்கு பரவாயில்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களே எனக்கு அது போதும், நான் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசுவேன். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா,
சரி நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன், நீயும் கூட சேர்ந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட ட்ரை பண்ணுவார். இல்லையா, இல்லைம்மா நிச்சயமாக என்னால் முடியல, நீ சாப்பிடு அப்படின்னா அந்த அடம் பிடிக்கிறது, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க, என்னை பற்றி கவலையே படல, நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல், சரிங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாக உட்காந்து அவங்க முன்னாடி சாப்பிடுங்க. ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அதான் சொல்வார், நீ பண்ணுற இந்த விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னொரு வாட்டி வந்து அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டு வரதுக்கு யோசிப்பாங்க, என்னடா எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களே. அதே மாதிரி வெயிட் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, வெயிட் பண்ணிட்டு வந்து நம்ம முடியலன்னு சொன்னால் நம்மளை புரிஞ்சிக்கிறாங்களே, யாருக்குமே வந்து நம்மளை புரிஞ்சிக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தானே? எங்கள் அம்மா அப்பா வந்து நம்ம எதுக்கு அவ்வளோ லைக் பண்ணுறோம், நம்ம பேச முடியாத டைமில் கூட எங்கள் லாங்குவேஜ் இருந்து எங்கள் அம்மா அப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேய் என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, டேய் அங்கே தானே நீ பார்க்குற, இங்கே தானே நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட வேண்டியது இந்த அடமெண்ட்டாக இருக்கிறது, சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கோவம் வரதான் செய்யும். பட் ஓகே, என்ன பண்ணுறது, இப்போ சாப்பிட்டு வந்துட்டாங்க, நம்ம சண்டை போடுறதால வந்து அவங்க வந்து சாப்பிடாம வந்து சாப்பிட்டுட போகிறதில்ல. அதே டைமில் வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்க சாப்பிடாம வரமாட்டாங்க, நமக்கு பயந்து தான் பண்ணுவாங்க. நமக்கு தேவை பயம் எல்லாம் இல்லை, அவங்க உண்மையாக மனசால் நம்மளை நினைக்கணும். ஸோ அதுக்காகன விஷயந்தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் அதுதான் சரிங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கூட, அவருக்கு ஐடியா இல்லைன்னா நான் இல்லை சரி பரவாயில்ல விடுங்க, நாளைக்கா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியாம்மா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் பரவாயில்ல, உங்களுக்கு முடியலன்னா விட்டுடுங்க, உங்களை விட எனக்கு அவள் வெளியே போகணுன்னு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதே நேரத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஏதாவது அவங்க பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா, சில பேர் எல்லாரும் கிடையாது, சில பேர் அம்மாவுக்கு பண்ணும்போது அது என்ன அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க அம்மாவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ன விட ஏதாவது வாங்கணுன்னா நானும் கூட வரேங்க அப்படின்னு சொல்லுவேன். நீ எதுக்கு அப்படின்னா, இல்லை போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அங்கே எது பெஸ்ட்டாக இருக்கோ அது செலக்ட் பண்ணி கொடுப்பேன். இது பாருங்கள் அம்மாவுக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படின்றப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து விலை அதிகமாக இருக்கே, நான் என்னங்க அம்மாவுக்கு வாங்குறப்போ போய் விலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சிடுவார். சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுத்து இது வந்து நம்ம நடிக்கக்கூடாது, அதுதான் இருக்கிற ஒரு விஷயம். நான் வந்து சத்தியமாக நடிக்க மாட்டேன். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிடிக்கும் அப்படின்றது நான் வந்து மேரேஜ் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் என் கேரக்டர் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் இருந்துட்டு வர்றது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில டைமில் அவர் திடீர்னு சொல்லுவார், இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்குன்றப்போ எங்கள் அம்மா உங்கள் அம்மான்னு சொல்லி நீ பிரித்து பார்த்ததில்ல, இப்போ உங்கள் அம்மாவுக்கு பண்ணும்போது நீ எப்படி காசு பரவாயில்ல செலவானா அப்படின்னு நீ யோசிப்பியோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் யோசிப்பேன் அப்படின்னு. எங்கள் அத்தைக்கும் எனக்கும் வந்து அந்தளவுக்கு பாண்டிங் எல்லாம் கிடையாது. ஓகேவா? பட் இருந்தாலும் வந்து நான் அவங்கள வந்து அம்மாவாக தான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து உண்மையாக எப்போவுமே இருந்தோன்னா எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வந்து நமக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேருக்கு திடீர்னு இந்த கை முட்டி வலி வந்துடும். ஸோ அந்த டைமில் இங்கே பாருங்கள், கை நீட்டி நடு விரல் இருக்குது இல்லையா, அந்த விரல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இன்னொரு விரலில் வந்து வச்சு கையில் அப்படியே அழுத்துங்க. ஸோ அழுத்துறப்போ அந்த கை முட்டியில் வலிச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து டென்னிஸ் எல்போ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எனக்கு வந்து கிளாஸ் தண்ணி கூட தூக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் இருந்தால் வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கான பேண்டேஜ் கிடைக்குது அது போட்டு சரி பண்ணிக்கலாமா. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னன்னே சொல்லி, அதனால் ரொம்ப பெயினாக இருந்து 3 மாதம் கழிச்சு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்து டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் போய் மெடிக்கலில் வாங்கின்னு வந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா முதல்ல வந்து அதை சரி பண்ணுறது பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இல்லைன்னா வந்து எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.